வெல்கம் டு காவியாஸ் கிச்சன். இன்றைக்கி தக்காளி குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: அடுப்பில் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சோடனேவும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கி விட்ருங்க. இந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச தக்காளி, புதினா, மல்லி, தேவையான அளவு உப்பு போட்டு வதக்குவோங்க. 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கறி மசாலா போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. மிக்ஸி ஜாரில் 1/2 முடி தேங்காய், ஒரு 10 முந்திரி போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டு குக்கரை மூடி வச்சு 3 விசில் விட்டு இறக்குங்க. கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு இறக்குனிங்கன்னா தக்காளி குருமா ரெடி. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.